إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها؟ صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய கலண்டரில் வாழ வைத்திருக்கின்றார். ஒரு வருடத்தை, ஒரு கலண்டரை நாங்கள் திரட்டி முடித்துவிட்டு புதிய ஒரு கலண்டரை ஆரம்பித்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு புது வருடமாக இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளிலும் பெரும்பாலுமாக நடைமுறையில் இந்த கலண்டரைத்தான் நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய நாட்டினுடைய தேசிய கலண்டராகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும். கடந்து போன காலம், சென்ற வருடம் குறிப்பாக எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்ச நேரம் யோசித்தால் பல பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டி வரும். ஒரு சிலர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டி வரும். பல பேருடைய சென்ற வருடம் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு நல்லதை ஈர்த்து தந்திருக்கும். நல்லவைகளை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள், நல்லவைகளை செய்திருப்பார்கள், அடைய வேண்டிய அடைவுகளை எல்லாம் அடைந்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் மாற்றி வைப்பார்கள். ஒரு சிலருக்கு அந்த வருடம் ஒரு ஆபத்தான, ஒரு கேடுகட்ட, எந்த ஒரு நிலைமையும் உறுதித்தராத, மாறாக வாழ்க்கையில் பாவங்களை செய்வதற்குரிய, அல்லாஹ்வுக்கு மாறான கர்மங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்குரிய, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்து கொள்ளாத ஒரு வருடமாகவும் இருந்திருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் மன்னித்து நம்மில் யாரையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்காமல் இருப்பானாக. இந்த இரண்டையும் நாங்கள் சிந்தனையில் வைத்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது யோசிப்போம், அடைந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும், இதை எப்படி நாங்கள் பாவித்தால் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் கடந்து போய்விடும். அடுத்த வருடத்தை ஆரம்பிக்கக்குள்ளேயும் இதே விடயத்தை திரும்ப பேசினால், இதே விடயத்தை நினைத்து நாங்கள் வருத்தப்பட்டால் அதற்கு எந்த வகையான அர்த்தமும் எந்த வகையான பிரயோசனமும் இருக்க மாட்டார். அதனால்
சிந்தித்துக் கொள்வோம். இந்த வருடத்தில் என்னுடைய ஆத்மீக வாழ்க்கையை நான் எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், எனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையிலுள்ள உறவை எப்படி நான் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், எனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையிலுள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி சொன்னார்கள், மனிதர்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, அவர்கள் ஒன்றுக்கு சத்தியம் செய்தால் அல்லாஹ்வாகவே அந்த சத்தியத்தை நிறைவேற்றி வைப்பார். அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவார். அவர்கள் அல்லாஹ்வுடன் அந்த அளவுக்கு நெருக்கமான உறவுடையவர்கள். இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே நடந்துவிடும். அதை நாங்கள் முஅஜிஸா, அற்புதம் என்று சொல்லுவோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் எந்த அடியானுக்கும் இடையில் அந்த உறவு நெருக்கமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற பிரகாரமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுக்கலாம். நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அதை நாங்கள் முஅஜிஸாக்கள் என்று, அற்புதங்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது அனைவருக்கும் அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு அருள். அது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள நெருக்கத்தை மையமாக வைத்து அது அளவீடு செய்யப்படும். அது நெருக்கத்தை வைத்து அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய ஒரு கிஃப்டாக கொண்டிருக்கிறது. அதே போல நாங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும், ஒரு கணம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எனக்கும் என்னுடைய மனைவிக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது, எனக்கும் என்னுடைய கணவனுக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது. ஏனால் என்னுடையது என்று சொல்லி உலகத்தில் சொல்லுவதற்குரிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். நாங்கள் வீட்டை சொல்லும் போது எங்களுடைய வீடு, பெற்றோரை பற்றி சொல்லும் போது எங்களுடைய பெற்றோர், குழந்தைகளை சொல்லும் போது எங்களுடைய குழந்தைகள், எங்களுக்கு சொந்தமான அனைத்தையுமே நாங்கள் சொல்லும் போது எங்களுடையது பன்மையாகத்தான் சொல்லுவோம். இது எங்களுடைய வாகனம், இது எங்களுடைய காணி, இது எங்களுடையது என்று சொல்லுவோம். ஆனால் கணவன் மனைவி என்பவர்கள் மட்டும்தான் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி என்று சொல்லி உரிமை கொண்டாடக்கூடிய ஒன்று உலகத்தில் இருக்கவென்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அது கணவன் மனைவிக்கு இடையிலுள்ள உறவு மட்டும்தான். அந்த உறவிலேயே எனக்கு ஒரு நிலையான, ஒரு உறுதியான, ஒரு அன்பான, ஒரு பாசம் நிறைந்த உறவு இல்லை என்றிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை கருத்தம் என்ன? எங்களுடைய வாழ்க்கை கருத்தம் என்ன? படைத்தவன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டான். படைத்தவன் சொல்வது உண்மை. அவருடைய பேச்சில் பாத்தில், அதாவது உண்மைக்கு முரணான ஒன்று இருக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், கணவன் மனைவிக்கு இடையிலுள்ள உறவு இருக்கிறதே, அது என்னுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. அவனுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது தான் கணவன் மனைவிக்கு இடையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உறவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி பிரஸ்தாபித்து சொல்லுகிறான். அந்த உறவு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மனைவிக்கும் இடையில் இல்லை என்றிருந்தால் நாங்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகள் பெற்றோர்களை அவமதிக்கிறார்கள், பெற்றோர்களை மதித்து பார்க்கவில்லை, தாழ்த்தி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது யாருடைய குற்றம்? அது யாருடைய குற்றம்? வளர்த்தவனுடைய குற்றமா, வளர்க்கப்பட்டவனுடைய குற்றமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் வளர்க்கப்படவில்லை. சென்ற வருடம் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் துணை மணித்தியாரம் கொடுத்திருப்பேன். குழந்தைகளுக்காக வேண்டி சம்பாதித்தேன், குழந்தைகளுக்காக வேண்டி வீடு கட்டினேன், குழந்தைகளுக்காக வேண்டி எல்லாம் செஞ்சேன். ஆனால் குழந்தைகளுடன் எவ்வளவு நேரம் இருந்தேன்?
எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி என்று சொல்லித்தான் சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். ஆனால் அவர்களுக்காக வேண்டி உள்ளதில் நாங்கள் நேரத்தை காலத்தை செலவழிக்கிறோம் என்றிருந்தால் அவர்களுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் செலவழித்தோம், அவர்களுடன் எவ்வளவு நேரம் இருந்தோம், அவர்களுடன் எப்படி நாங்கள் உரையாடினோம். ஹதீஸ்கள்ல படிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட சஹாபியையும் ஒரு குழந்தையாக பார்த்து, யா உனைய, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், இஹ்ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்துக் கொள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனுக்கு நேரம் கொடுத்த அளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு நேரம் கொடுக்க அவகாசம் கிடைத்ததா? சிந்திக்க வேண்டும். நான் ஒரு பெற்றோராக, ஒரு தகப்பனாக என்று சொல்லுகின்றேன். அந்த குறைகளை எல்லாம் பூர்த்தி செய்வாராக. குழந்தைகளுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி கொடுத்த நேரம், அதுக்கு சொல்லுவது குவாலிட்டி டைம், கச்சிதமான நேரம். அதுல வேற ஒன்றுமே கிடையாது. குழந்தைகளுடன் மட்டும், மனைவியுடன் மட்டும் மனம் விட்டு பேசுவது, அவர்கள் பேசுவதை கேட்பது. உலகத்தில் ஒரு உளவியல் தத்துவம் இருக்கிறது. நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய ஆகப்பெரிய நல்ல தத்துவம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு கேட்பவனாக இருக்க வேண்டும், ஒரு லிசனர். பேசுவது என்பது லேசி, பேசுவது என்பது லேசான கர்மம், பேசலாம். ஆனால் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும், அதை ருசித்து கேட்க வேண்டும். சொல்லுவார்கள், காது மட்டும் கேட்கக்கூடாது, உடம்பும் சேர்ந்து கேட்க வேண்டும். சொல்லுவார்கள், நான் பேசும்போது தலை ஆட்டி ஆட்டி கேட்டுக் கொண்டிருந்தார், ஒரு உடம்பாளையும் கேட்டார். குழந்தைகள் பேசுவதற்கு முன்னாலேயே பெற்றோருக்கு தெரியும், மகன் இதைத்தான் சொல்ல போறான், இதைத்தான் அவர் சொல்ல வாராரு. 15 நிமிடம் அதுக்கு வீணாக்க தேவையில்லை. அவர் சொல்லுவதற்கு முன்னாலே அவருடைய பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கொடுக்க முடியும். நோயாளிகளை பாருங்க பார்ப்போம். வைத்தியசாலைக்கு போய் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் பேசுறத கேட்கல, பேஷனுடைய நோயாளியுடைய பேசல, மருந்து எழுதி கொடுத்தாரு. மருந்து எழுதி கொடுத்தாரு. அந்த நோயாளிக்கு திருப்தி இல்லை, என்ற நோயை பத்தி விசாரிக்க இல்லை, என்ற பிரச்சனையை கேட்கல, என்ற பிரச்சனைக்கு செவிமடுக்கல. நான் அவர் ஒரு அவசரக்காரர், அவருக்கு அந்த எபிலிட்டி இல்லை என்று நினைத்துக் கொண்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போனார். அந்த டாக்டர்கிட்ட போன அவர் 10 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. உங்களோட பிரச்சனை என்ன, இந்த நோய் உங்களோட வாப்பாக்கு, குடும்பக்கு, உங்களோட குடும்பத்தில் எவ்வளவு காலம் என்ன செஞ்சீங்க, என்ன மருந்து எடுத்தீங்க, அந்த மருந்த பழைய மருந்துகளை கொண்டு வாங்கப்பா என்றெல்லாம் கேட்டு போட்டு அவரும் எழுதியிருக்கிற மருந்து அதே மருந்து தான். ஆனா அவர் நல்ல டாக்டர். ஒரு டாக்டர் மருந்து எழுதுவதனால், அட்வைஸ் பண்றதினால் அவர் நல்லவராக இல்லை, என்ற பிரச்சனையை காது கொடுத்து கேட்டார். ஒரு வாப்பா சொல்யூஷன் கொடுக்கிறவர் அல்ல, பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பார்கள். வீட்டுக்குள்ள நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை ஒரு லிசனராக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பிரச்சனையா காது கொடுத்து கேட்போமே, நன்றாக கேட்டுவிட்டு அமைதியாக கொடுப்போமே சொல்யூஷன், பதில் சொல்லுவோமே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரனே, கொஞ்சம் யோசியுங்கள். வித்தியாசமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், குழந்தைகளாக வாழ்ந்தோம், அதுக்கு மேலொரு படியாக யோசிக்க பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. நம்முடைய பெற்றோருடைய கவல்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் அல்லாஹ் செய்வாக்குவானாக. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எனக்கும் பர்சனலாக பார்ப்போம்.
பர்சனலாக பார்ப்போம். எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கு இடையிலுள்ள உறவு எப்படி இருக்கிறது? என் உம்மா என்ற அப்பா எனக்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், என்னை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கட்டு அவர்கள் கனவு கண்டவர்கள், எனக்காக வேண்டி விழித்தவர்கள், எனக்காக வேண்டி கேவலப்பட்டவர்கள், நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவர்கள் தான் பொறுப்பு கூறினார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைந்து நோயாளிகளாக தனிமையில் ஒரு வகையான மன வெறுக்கையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு இடையிலுள்ள உறவு எப்படி இருக்கிறது? இது வெறுமனே சதக்கா கொடுப்பதல்ல, சல்லி கொடுப்பதல்ல, நான் மாசத்தவராக உமக்கு வாப்பக்கு பணம் அனுப்பி விடுவதல்ல. அவங்க உங்களோட பணத்தின் மீது அவங்க எதிர்பார்த்திருக்கே இல்லை. அவங்க கேட்கிறாங்க என்ன தெரியுமா? என்னுடன் உரையாடுவதற்கு, உறவாடுவதற்கு, கதைப்பதற்கு, பேசுவதற்கு, நான் சொல்லுவதை கேட்பதற்கு என்னுடைய குழந்தைகள் ஆயத்தமில்லையே, எனக்கு நேரம் தாராங்க இல்லையே, நான் தனித்து விட்டேனே, என்னுடைய கையடக்க தொலைபேசி இந்த மொபைல் போனுக்கு என் குடும்பத்திலிருந்து என் பிள்ளைகளிடமிருந்து எந்த டெலிபோனும் வருவதில்லையே. அந்த ஏக்கத்தில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இந்த வானத்துக்கு பூமிக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். கொஞ்சம் ஒரு ரியலைஸ் பண்ணி பார்ப்போம், விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம், விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன் வாப்பா ஏன் உமாவோட போய் கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம், ஒரு மாசத்துக்கு ஒரு மணித்தியாலம், 2 மணித்தியாலம் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவகாசம், அவர்கள் பேசுவதை கேட்பதற்குரிய அவகாசம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறார். எல்லாவற்றையும் சடவாதம், சல்லி கொடுத்தா சரி, சாமான் வாங்கி கொடுத்தா சரி, நோய்வாய்ப்பட்ட டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போனா சரி என்று மட்டும் பார்க்கவான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சீராக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய ஆக பெரிய இடம் குடும்ப வாழ்க்கை. மறந்து விடாதீர்கள். பெற்றோருக்கு சொல்ல நான் ஒரு தகப்பனாக வந்து சொல்லுகின்றேன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 83 இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று என்னையும் உங்களையும் பார்த்து விழித்து பேசுகிறார். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களை விடவும் அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டு இணை வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் எங்களை விட கூடுதலானவர்கள். அவர்கள் எங்களுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா குர்ஆன் அனைவருக்கும் சொந்தமானது. என்னையும் உங்களையும் பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமனூ என்று பேசுவதாக இருந்தால் இந்த கன்செப்ட், இந்த ஐடியாலஜி, இந்த ஈமானிய பண்பாடுகளை நிராகரிக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய, அது இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி பேச வேண்டும்? நிராகரிப்பவர்களே என்று பேச வேண்டும், நிராகரிப்பவர்களே, இணை வைப்பவர்களே என்று பேச வேண்டும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரரையும் ஏ காஃபிர்களே என்று அல்லாஹ் விழிக்க இல்லை. அல்லாஹ் விழிக்க இல்லை. காஃபிர்களே என்று சொல்லல. குர்ஆன் எங்கேயும் காட்ட மாட்டீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்பது போல யா அய்யுஹல்லதீன கஃபரூ, ஏ நிராகரிப்பவர்களே நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போவீங்க, ஏ நிராகரிப்பவர்களே நீங்கள் எல்லாம் ஹராத்த செய்வீங்க, ஏ நிராகரிப்பவர்களே நீங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொள்வீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்லுவது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பு செய்யக்கூடிய, ஏகத்துவத்தை மறுக்கக்கூடிய இவர்களை பார்த்து விழிக்கும் போது அல்லாஹ் அப்படி விழிக்க இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல
ஒரே ஒரு இடத்துல மட்டும் யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அது யாருக்கு தெரியுமா சொல்றான்? அந்த ஆயத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த ஆயத்து இந்த உலகத்துக்குரிய ஆயத்து அல்ல, அது நாளை கியாமத்துக்குரிய ஆயத்து, நாளை மறுமை நாளில் சம்பந்தப்பட்ட ஆயத்து. யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம், இன்றைய நாள் கியாமத்துடைய நாள், யாரும் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல வேண்டாம். இந்த உலகத்துக்குரிய ஆயத்து அல்ல, அது கியாமத்துக்குரிய ஆயத்து. இரண்டாவது, அங்கே அல்லாஹ் சொல்றான் தானே, நிராகரிப்பவர்களே என்று சொல்லி, அந்த நிராகரிப்பு என்பது இறை நிராகரிப்பு என்பதை விடவும், அது எந்த நிராகரிப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நிராகரிப்பவர்கள். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உனக்கு ஈமானுக்கு பிறகு கிடைத்த ஆகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? உன்னுடைய குழந்தைகள். ஈமானுக்கு பிறகு, இஸ்லாத்துக்கு பிறகு, ஏகத்துவத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைத்த ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய பாக்கியம் அவருடைய குழந்தைகள், குடும்பங்கள். ஏன் தெரியுமா காரணம்? நாங்க மௌத்தா போனா தொலைலாது, நாங்க மௌத்தா போன நோம்பிக்கையிலாது, நாங்க மௌத்தா போன எந்த அமலும் செய்ய முடியாது. ஆனா குழந்தைகள் செய்யக்கூடிய எல்லா அமலும் எங்களுடைய அமல். மறந்துட்டாங்க சார், குழந்தைகள் செய்யக்கூடிய எல்லா அமலும் எங்களுடைய அமல். அவர்கள் நியத்து வைக்க வேண்டிய தேவையும் கிடையாது, அவர்கள் துஆ செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லவனும் எனக்கு உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப யோசிக்க போவோம் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட, அப்படிப்பட்ட குழந்தைகளை, அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை உனக்கு நான் தந்தும் அதை நீ கேபிட்டலைஸ் பண்ணிக்கொள்ள இல்ல, அதை நீ சரியாக பாவித்துக் கொள்ள இல்ல. அந்த குழந்தைகளை நாசமாக்கி விட்டு, அந்த குழந்தைகளை மனம் போல போக்கில் வாழ வைத்து விட்டு, அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளாக விட்டு விட்டு நீங்க என்னிடத்தில் வந்தால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, அல்லாஹ்வுடைய அருளை நிராகரிப்பு செய்தவனே, அல்லாஹ்வுடைய அருளை நிராகரிப்பு செய்தவனே, நிராகரித்தவனே, இன்றைக்கு என்ற புள்ள கெட்டு போறதுக்கு அவரு காரணம், இவரு காரணம், அதனால் தான் என்ற புள்ள கெட்டு போயிட்டது. நல்ல பாடசாலைகள் கிடைக்க இல்ல, நல்ல மதரசாக்கள் கிடைக்க இல்ல, நல்ல பள்ளிக்கூடங்கள் கிடைக்க இல்ல, எங்களோட ஊர் அளிக்கின்ற வசதியும் இருக்க இல்ல, எனக்கு பொருளாதார பிரச்சனை இருந்ததின் காரணமாக என்ற குழந்தைகளை கண்காணிக்க எனக்கு நேரம் கிடைக்க இல்லை என்று சொல்லி யாரும் என்ன செய்ய வேண்டாம், சாட்டுப்போக்கு செல்ல வேண்டாம். சாட்டுப்போக்கு செல்வதற்கு முன்னாலேயே சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். குழந்தைகள் மிகப்பெரிய நிஅமத், குர்ஆன் சொல்லக்கூடிய நிஅமத். இந்த ஹதீஸ் இருக்குதானே, ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் எந்த ஒரு அமலும் அவனுக்கு செய்ய முடியாது. இந்த ஹதீஸை பல தடவைகளுக்கு மின்பர்ல வரக்கூடிய உலமாக்கள், ஏறின உலமாக்கள் சொல்லி இருப்பார்கள். ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், எந்த அமலும் செய்ய முடியாது என்று ஹதீஸ்களுக்கு தெரியும். அதுல 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இந்த பள்ளிக்கு காணி கொடுத்து, இந்த பள்ளியை கட்டி, இந்த பள்ளிக்கு உதவி செய்து, இப்படிப்பட்ட அழகான ஒரு பள்ளியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அனைத்து மக்களும் செய்த சதகத்துன் ஜாரியாவை அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக. இப்படிப்பட்ட சதகத்துல் ஜாரியாக்கள் நாங்களும் செய்ய வேண்டும், மறந்து விடாதீர்கள். நாங்கள் ஒரு கன்சியூமராக விட்டு மௌத்தாக கூடாது, நாங்கள் உருவாக்கி விட்டு மௌத்தாக வேண்டும். நான் முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்லுகின்றேன், முன்னோர்கள் உருவாக்கி விட்டு போன, செய்து விட்டு போன வக்குகளை பாவித்து 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 ஒரு கன்சியூமராக இருக்கின்றோம், ஒரு பாவனையாளராக இருக்கின்றோம். பாவனையாளராக மட்டும் இருக்க வேண்டாம், செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள், செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு வீடு கட்டினார்கள், அவருடைய குழந்தைகளுக்கு கடைகளை விட்டு விட்டு போனது போல சமூகத்துக்கு விட்டு விட்டு போனார்கள், சமூகத்துக்கு விட்டு விட்டு போனார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கலாம்,
மதரசாக்களாக இருக்கலாம், அனாதை ஓபனேஜ்களாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள் விட்டு போன 2500க்கு மேற்பட்ட மையவாடிகள், 2500க்கு மேற்பட்ட மையவாடிகள் எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கி விட்டு போனவைகள். நாங்கள் எல்லாம் பாவனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். வெட்கப்பட வேண்டிய விடயம் அது. நாங்கள் உருவாக்க வேண்டும், நாங்களும் வக்ஃபு செய்ய வேண்டும், நாங்களும் வக்ஃபு செய்ய வேண்டும். வக்ஃபு என்பது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் செய்ய வேண்டும். வசியத் என்பது ஆண்கள் அல்ல, பெண்களும் செய்ய வேண்டும். மின் பஅதி வசியத்தி யூஸீன பிஹா, குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. சதகா என்று சொல்லும் பொழுது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் சதகா செய்ய வேண்டும். இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய, சதகா கொடுக்கக்கூடிய ஆண்கள், சதகா கொடுக்கக்கூடிய பெண்கள் என்று ரெண்டையும் அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுகின்றேன், உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை நீங்க மத்திட வேண்டாம். உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்க நினைப்பதல்ல, அது அல்லாஹ் நினைப்பது. ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும், ஒரு பள்ளியை கட்டிவிட்டு தான் மௌத்தாக வேண்டும், ஒரு தர்மம், நிலையான தர்மத்தை செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும் என்று மனதால அல்லாஹ்வுடைய சாத்திர நம்பிக்கை வைத்து ஒருவர் வாழ்க்கையை ஆரம்பித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த நியத்தை நிறைவேற்றாமல் அல்லாஹ் அவனை மௌத்தாக்க மாட்டான். இன்றைக்கு பிரச்சனை தெரியுமா? செய்வதல்ல, செய்வதற்கு நியத்தே வர இல்லை, செய்வதற்கு உறுதியான அந்த எண்ணமே பிறக்க இல்லை. நான் செய்வதா, என்ன செய்ய முடியுமா, எப்படி செய்வது நீங்க என்று சொல்லி எல்லாம் மக்களுடைய உள்ளத்தில் உருவாகலாம். அப்படி நினைப்பவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தரமாட்டான். நானும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு முடியும் என்றால் எங்களுக்கு முடியும். செய்துவிட்டு மௌத்தாகுங்கள், செய்துவிட்டு மௌத்தாகுவோம், நல்லவை செய்துவிட்டு மௌத்தாகுவோம். ஒன்று. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய, அல்லாஹ்விடம் கையேந்தி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பிக்ஃபிர் லீ வ லிவாலிதைய என்று அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்யக்கூடிய அந்த சாலிஹான குழந்தைகள் செய்யக்கூடிய துஆக்கள் மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய அத்துணை வகையான நற்கர்மங்களும் அந்த பெற்றோருக்கு போய் சேரும் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஹதீஸுக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதை சொல்லி இந்த ஹுத்பா பேருடைய முடிக்கின்றேன். அந்த ஹதீஸுடைய மறுபக்கம் இருக்கிறது. ஒரு கோயிலுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 2 பக்கம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் சொன்னாங்க. மறுபக்கம் என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் சில மனிதர்கள் அவர்களே பெருமைப்பட்டுக் கொள்வாங்க. நான் வாழ்க்கையில வட்டி வாங்கியே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழ்க்கையில மது அருந்தியே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழ்க்கையில சூனியம் செஞ்சில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழ்க்கையில படுதூறு சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழ்க்கையில் இப்படி என்று சொல்லி இந்த பெரும்பாவங்கள் எதுவுமே நான் செஞ்சில்லை என்று பெருமைப்பட்டுக் கொள்ற சமூகம் நாங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அந்த எந்த பாவத்தையும் செஞ்சில்லை, பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும். அது வட்டி வாங்குறதை விட பெரும் பாவம், ஜினா செய்வதை விட பெரும் பாவம். இது புகாரில வர ஹதீஸ், இது ரியாது ஸாலிஹீனுடைய ஹதீஸ். இது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ, மனிதனுக்கு பாவத்தால் ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும். ஒரே ஒரு பாவம், வேற பாவம் இல்லை. நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது போல என்னிடத்துல எந்த பாவமும் இல்லை, ஆனா ஒரே ஒரு பாவம் என்ன தெரியாமல் இருக்கிறது, என்ன அறியாமல் இருக்கிறது, என்னிடத்துல வந்து சேர்ந்து விட்டது. அது எந்த பாவம் தெரியுமா? என்னுடைய குழந்தைகளை வளர்க்காமல் விட்டு விடுவது.
கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுضيع من يعود عليه. யாரின் மீது நான் நாளாந்தம் செலவழிக்கிறேனோ, காலையிலும் மாலையிலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், பெண்ணால உடுப்பு வாங்கி கொடுக்கிறேன், மருந்து வாங்கி கொடுக்கிறேன், ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த பிள்ளைகளுக்கு செய்கிறேன். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்லை. எப்படி வாழ வேண்டும், எப்படி குடும்பமாக வாழ வேண்டும், கல்யாணம் முடிச்சு எப்படி வாழ வேண்டும், திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், கணவனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், மனைவி எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும், பெற்றோரை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும், நல்ல ஒரு நாட்டு பிரஜையாக எப்படி வாழ வேண்டும், சுயநலமில்லாமல் எப்படி பொதுநலத்துடன் வாழ வேண்டும், உலமாக்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், சிறார்களுக்கு எப்படி இரக்கம் காட்ட வேண்டும், பெரியார்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எதையுமே சொல்லிக் கொடுக்க இல்லை. ஆனா வாங்கி கொடுத்தது வெளிநாட்டு டிகிரி, வாங்கி கொடுத்தது பல்கலைக்கழகத்துடைய பட்டம், பேரு பட்டவாரி, பேர் கொடுக்கத்தான் வேண்டும். அதை விடவும் முக்கியமாக கொடுக்க வேண்டும். வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள், நல்ல பிரஜையாக மாற்றுங்கள். நீங்க யோசிப்பீங்க, இதை கொஞ்சம் யோசிப்போம். என்னுடைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், அது எங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அது அடுத்த எங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய வாப்பா மறந்துவிட வேண்டாம். எங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய தாய் மறந்துவிட வேண்டாம். எங்களுக்குத்தான் மகள், எங்களுக்குத்தான் மகன், ஆனா எங்களுடைய பேரப்பிள்ளைக்கு யாரு? வாப்பா. எங்களுடைய பேரப்பிள்ளைக்கு யாரு? தாய். எங்களை பேரப்புள்ள சொல்லக்கூடாது. அப்பாவை பார்த்து, எங்களை பார்த்து, வாப்பா அப்பா, எங்களோட வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வாப்பாவா எங்களோட வாப்பாவை நீங்க வளர்த்து தரீங்க. எங்களோட வாப்பாக்கு மார்க்கம் தெரியாது, எங்களோட வாப்பாக்கு தீன் தெரியாது, எங்களோட வாப்பாக்கு தொலை தெரியாது. இந்த ஹுதுபா பேருரை நான் ஒரு குர்ஆன்ல படித்து சொன்னதல்ல, அதை விடவும் வாழ்க்கையில் படித்து சொன்னது. அப்படி சொன்னவர்கள் இருக்கிறார்கள், அப்படி சொன்னவர்கள் இருக்கிறார்கள். எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிய எங்களோட வாப்பவள் எங்களோட அப்பா. எங்களோட வாப்பவை எங்களோட அப்பா சரியா வளர்க்க இல்லை. எங்களோட வாப்பாக்கு குர்ஆன் தெரியாது, அதுக்கு காரணம் எங்களோட வாப்பவள் எங்களோட அப்பா. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த புது வருடம், இந்த புதிய கலண்டர் வருடம் எனக்கு உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான பாடத்தை சொல்லித் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். தொழுகையை கலா செய்யாமல் தொழிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜுத் ஷாஹாமல் தொழிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எனக்கு என்னுடைய அல்லாஹ்வுக்கு இடையிலுள்ள உறவும், எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு இடையிலுள்ள உறவும், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நேசம், பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நடப்பு வருடத்தை ஒரு ஆரோக்கியமான, ஹைர்கள் நிறைந்த, வரக்கத்துகள் நிறைந்த ரமலான் காலமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதற்குரிய பாக்கியத்தை தந்தருவானாக. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் 2 மாத காலத்தில் நாங்கள் நோபாளிகளாக இருப்போம். ரமலானையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், ரமலானையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வெறுமனே பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்லுகின்றேன், இங்க இருக்கக்கூடிய பாடசாலை நிர்வாகத்துக்கு சொல்லுகின்றேன், கல்விசார் உழைக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு சொல்லுகின்றேன். எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலம் வந்தால் உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு சலுகை இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கிறது. அது உலகத்தில் எங்கேயும் இல்லை. உலகத்தில் 54, 53 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது, அங்கேயும் அது கிடையாது. அங்கேயும் இல்லாத, எங்கேயும் இல்லாத ஒரு சலுகை இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் ரமலானுக்காக வேண்டி பாடசாலைகளுக்கு விடுமுறை, பாடசாலைகளுக்கு விடுமுறை, நோரலி சோர்ல இருக்கிற சஹிராவுக்கு விடுமுறை, பத்மல சோர்ல இருக்கிற முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை. எத்தனை நாளைக்கு விடுமுறை? 40 நாள், 35 நாள் விடுமுறை. இப்ப பள்ளி நிர்வாகம் யோசிக்க வேண்டும், இந்த மாணவர்களை என்ன செய்வது? பாடசாலை நிர்வாகம் யோசிக்க வேண்டும், நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஓய்வு காலம், லீவு காலம் எங்களுக்கும், நாங்களும் விடுமுறை இருக்கின்றோம், எப்படிப்பட்ட விழுமியங்கள்
நிறைந்த ஒரு கல்வி திட்டத்தை பள்ளிவாசலினூடாக எங்களுடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். உலமாக்கள் யோசிக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கக்கூடிய உறவை எப்படி என்னுடைய குழந்தைகளுக்கு வளர்க்க முடியும்? இன்றைக்கு குர்ஆன் என்பது புறக்கணிக்கப்பட்டு உண்டாக மாறிவிட்டது. குர்ஆனுடைய கல்வி என்பது புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அது புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதை விடவும் இப்படி சொல்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். குர்ஆனுடைய கல்வியை உலமா சமூகமயப்படுத்தவில்லை. குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும், குர்ஆனை ஓத படிக்க வேண்டும். ஆனால் ஓதுகிறோம் என்னன்னு தெரியாம ஓதுகிறோம். என்னன்னு தெரியாம ஓதுகிறோம். எனக்கு 60 வருஷம் என்றிருந்தால் கிட்டத்தட்ட 45 வருஷமாக தொழுகிறேன், 45 வருஷமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறேன், 45 வருஷமாக குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுகின்றேன். என்னப்பா அதுல இருக்குது? அது என்ன இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த அரபிகளுக்கு வாழ்க்கையில் அரபிகள் குர்ஆன் ஓதினா தெரியும், குர்ஆனை நம்ப இல்லை, ஆனா அவளுக்கு குர்ஆன் விளக்குது, குர்ஆன் கேட்குது, குர்ஆனை புரிந்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் என்ன தெரியுமா? தொழுகையின் பக்கமாக நெருங்கி விட வேண்டாம், தொலை வரவானம், தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம். எப்ப மது போதையில் இருந்தால், மது ஹராமாக்கவும் படமுந்தி, மது ஹராமாக்க படமுந்தி அல்லாஹ் சொல்றான், நீங்க போதையில இருந்தால், மது அருந்தி உங்களுக்கு அந்த போதையில நீங்க இருக்கும் போது தொழுகைக்கு வர வேண்டாம். ஏன் தெரியுமா வர வேண்டாம்? நீங்க ஓதுறத நீங்க புரிய மாட்டீங்க. ஹத்தா தஅலமு மா தகூலூன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வகம் மின் முஸல்லின், எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழுகையாளிகள் அப்பா, பள்ளி எல்லாம் நிரம்பி வடிவு. வகம் மின் முஸல்லின், எத்தனையோ தொழுகையாளிகள் அவங்க சாராயம் குடிக்கவும் இல்லை, மது போதையிலே இல்லை, அவங்களுக்கு எந்த வகையான போதையும் இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. ஆனா இமாம் என்ன ஓதுறாரு என்று தெரியா, இமாம் என்ன சொல்றாரு என்று தெரியா. ஓதியிருப்பாங்க, என்ன சொன்னாரு என்ன ஓதினாரு தெரியா. அல்லாஹ் சொல்றான், மது அடைந்து விட்டு நீங்க போதையில இருக்கிறீர்கள், தொலை வரவான. ஏன் தெரியுமா தொலை வரவான? நீங்க மதுவுல இருந்தாலும் போதையில இருந்தாலும் என்னுடைய அடியார்கள் தான். ஆனா என்ன ஓதுவீங்க, என்ன ஓதப்படுகிறது என்பது உங்களுக்கு புரியாது என்று சொல்லுவதாக இருந்தால் எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? குறைஞ்சபட்சம் பள்ளி வாசலுடைய நிர்வாகம், பள்ளியினுடைய இமாம்கள், இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள், குறைஞ்சபட்சம் அன்றாட வாழ்க்கையில தொழுகையில் ஓதப்படக்கூடிய சூறாக்களுடைய அர்த்தம், கருத்து, அது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்பதையாவது என்னுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள். ஒரு கல்வி சார்ந்த knowledge based learning ஒரு கல்ச்சர் வைத்த பள்ளிவாசல் உருவாக்கணும். பள்ளிக்கு போனா படிச்சு கொண்டு வரலாம், பள்ளிக்கு போனா தொழுதுட்டு வரலாம் என்பதை விடவும், தொலை வரவும் பள்ளிக்கு அதை விடவும் முக்கியமாக தொழுகையை பள்ளியில படித்துக் கொள்ள முடியும், தீனை பள்ளியில படித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தூது வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ வைப்பாயாக. நம் அனைவருக்கும் அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி வைப்பாயாக. பிள்ளைகளை கொண்டு சோதித்து விடாதையாவா, பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக. பிள்ளைகளை கொண்டு கண்குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய மன்னரைகளை சுரத்தி பூங்காக்கள் ஆக்கி வைப்பாயாக. அவர்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவருடைய துஆவுக்கு பாக்கியமான குழந்தைகளாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. அவருடைய சாபங்களை விட்டு பதுவாக்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.